ஆர்வமாகின்றது அறிவு களஞ்சியம் தோப்போடு ஜெயா நடிச்சினவர்கள் வணக்கம் வாருங்கள். இனிய மதிய வணக்கம். கலைவாணி மோகன், அதிபர் நடாமோகன், அனைத்து பாமுகளுக்கும் நான் ஜெயமந்தி ஜெயா நடேசன். ஜெயாவின் அறிவு களஞ்சியம் என்று வாயால் தான் நான் கேள்வி கேட்க போகிறேன். அன்பானவர்கள் 5 கேள்விகள் கேட்பேன். நீங்கள் பதிலை சொல்லுங்கள். அது சில கண்டுபிடியும் அதை செய்து முடிப்போம் என்பதை அறிய தருகின்றேன். அன்பான உறவுகள், எல்லாம் புது கேள்விகளாக இருக்கின்றது. நீங்கள் அதில் பங்கு பற்றி அறிந்து கொள்ளுங்கள். நானும் தேடி எடுத்த கேள்விகள் தான். எல்லாரும் பங்கு பற்றி சிறப்பீங்கள் உங்களையும் கேட்டுக்கொண்டு, இன்று மூத்தோர் மாண்பு போற்றும் பங்குனி மாசத்தின் ஜியாவின் அறிவு கலைஞர் 490. எனது சிந்தனையாக நாம் நினைக்க செய்வம் என்று நினைக்கும் என்றிராது செய்வம் நினைக்க நாம் இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். தெய்வம் நினைக்க நாம் இருக்கோம். உனங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. என்ன? வணக்கம். என்னண்டு நாம் நினைக்க செய்வம் என்று நினைக்கும் என்று நின்றாது செய்வம் நினைக்க நாம் இருக்க வேண்டும். நல்லவர்களாக நாங்க இருக்கணும். என்ன இப்படிதான் இருந்தாலும் நல்ல சீலை நல்ல இதுன்னு அது நாங்க செய்தனுக்கு இறைவனும் எங்களை நினைப்பார். என்ன அதான் தந்தேன். நான் நன்றி. நான் அறிவு கலைஞர் மட்டும் இங்கே போனோட நோண்டி மட்டுக்கிறேன். வெல்வது யாருக்குள்ள பழக்கதவசம் யாருக்குள்ள போறேன். சரி வாங்க. அடுத்த கிழமை நான் அசோசியேஷன்ல வர நிக்கிறேன். வாணி. சரி ஆமா. வாணி மடியா இருக்கிறீங்க இன்றைக்கு. நான் இப்பதான் எல்லாம் வேலை முடிச்சு வந்தேன். நன்றி. வேண்டுகோளுக்கு நாங்க சமைச்சு சரியா நேற்றுக்குள்ள போவோம். அறிவிக்கலைஞர் 490. முதலாவதாக யார் வரப்போறீர்கள்? 5 கேள்விகள் கேட்பேன். என்ன கூப்பிடுங்க. முதலாவதாக ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்களை அழுத்தி வரவேற்றுக் கொண்டு கேள்விகளுக்கு போவோமா? உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. முதலாவது கேள்வியாக, இந்தியாவில் அதிகம் மாம்பழ உற்பத்தி செய்யும் மாநிலமா முதலாவது இடத்தில் உள்ள மாநிலம் எது? உத்தரப்பிரதேசமா, கேரளாவா அல்லது தமிழ்நாடா? அது நகரம், இது மாநிலத்தை கேட்கிறேன். உத்தரப்பிரதேசம். வாழ்த்துக்கள். சரியான பதில் உத்தரப்பிரதேசம் என்பது. 2வது கேள்வியாக, யூடியூப் எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? யூடியூப் எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 2004, 2005 அல்லது 2006? 2004. 2004 என்பது தவறான பதில். 2005 என்பது சரியான பதில். ஞாபகத்தில் வைத்திருங்கள். 3வது கேள்வியாக, வாழை மரத்தின் ஆயுள் காலம் எவ்வளவு? வாழை மரத்தின் ஆயுள் காலம் எவ்வளவு? 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் அல்லது 30 ஆண்டுகள்? 30 ஆண்டுகள். 25 ஆண்டுகள் என்பதுதான் சரியான பதில். அறிந்து கொள்ளுங்கள். 3வது கேள்வியாக, மன்னிப்பு என்ற சொல் எந்த மொழி சொல்லாக இருக்கின்றது? மன்னிப்பு என்ற சொல் எந்த மொழி சொல்லாக இருக்கின்றது? உருதுவா, மலையாளமா, ஹிந்தியா? மலையாளம். உருது என்பது சரியான பதில். உலகிலே 5வது கேள்வியாக, உலகிலே பாம்பில்லாத நாடு எது? உலகிலே பாம்பில்லாத நாடு எது? நியூசிலாந்து, ஹவாய் தீவுகள் அல்லது ஐஸ்லாந்து? ஐஸ்லாந்து. ஹவாயில தான் பாம்புகள் இல்ல. நன்றி, வாழ்த்துக்கள். 2வதா யார் வர போறீங்க? பத்மினி கமலாந்தன். பத்மினி கமலாந்தன் 2வது உறவாக வந்திருக்கிறீங்க. உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு முதலாவது கேள்விக்கு போவோம். முதலாவது கேள்வியாக, இந்தியாவிலே அதிக மாம்பழ உற்பத்தி 2வது இடத்தில் இருக்கிற மாநிலம் எது? இந்தியாவிலே அதிக மாம்பழ உற்பத்தியில் 2வது மாநிலமாக இருக்கும் இடம் எது? ஆந்திராவா, கேரளாவா, குஜராத்தா? 2வது என்ன சொன்ன நீங்க? ஆந்திரா, கேரளா, குஜராத்.
இது எனக்கு உண்மையில தெரியாது. நான் அப்ப கேரளாவை சொல்லி பாக்குறேன். கேரளா என்பது தவறான பதில். ஆந்திரா தான் சரியான பதில். சரி. உலகில் அமைதியான நாடு என்று முதலாவது இடத்தில் உள்ள நாடு இது. உலகிலே அமைதியான நாடு என்றதிலே முதலாவது இடத்தில் உள்ள நாடு இது. டென்மார்க், பிரான்ஸ், பின்லாந்து. டென்மார்க், பின்லாந்து, மற்றது டென்மார்க்கு, பிரான்ஸ், பின்லாந்து. தெரியல. டென்மார்க்கோ பின்லாந்தோ தெரியல. பின்லாந்தை சொல்லி பார்ப்போம். பின்லாந்து என்பது தவறான பதில். டென்மார்க் தான் ஆமா. முதலாவது இடத்தில் உள்ளது. சரிங்க. முதலாவது இடத்தில் இருக்கிற டென்மார்க். ஆமா ஆமா. மூன்றாவது கேள்வியாக, பேஸ்புக் முகப்புத்தகத்தில் முதல் எத்தனையாம் ஆண்டு அது வந்தது? எத்தனையாம் ஆண்டு வந்தது, ஆரம்பிக்கப்பட்டது? பேஸ்புக்க முகப்புத்தகம் முகப்புத்தகம் தான் பேஸ்புக்க சொல்றது. அது எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 2003, 2004 அல்லது 2005? 2003 சொல்லுவோம். 2003 என்பது தவறான பதில். 2004ஆம் ஆண்டு. சரிங்க. நான்காவது கேள்வியாக, பாகிஸ்தானின் தேசிய சின்னம் எது? பாகிஸ்தானின் தேசிய சின்னம் எது? அரிவாள் கத்தியா அல்லது பிறையா அல்லது பிறையும் நிலாவுமா? பிறைய சொல்லுவோம். பிறையும் நிலாவும் சேர்ந்ததுதான் பாகிஸ்தானுடைய தேசிய சின்னம். பிறையும் நிலாவா? ஆமா, நிலா. சரி. ஐந்தாவது கேள்வியாக, உலக தேசிய கொடியில் இடம்பெறாத நிறம் எது? உலக தேசிய கொடியிலே இடம்பெறாத நிறம் எது? சிவப்பு, ஊதா அல்லது நீலம்? ஊதாவை சொல்லி பார்ப்போம். ஊதா என்பதும் சரியான பதில். சரி, அஞ்சும் சரி, ஒன்று சரி. சரி, நீங்க புள்ளிகள் செல்ல நீங்க அறிந்து கொள்றது தான். அடுத்ததாக ஜெயமலர் வருகிறேன். ஜெயமலா, மூன்றாவதாக ஜெயமலா, உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு கேள்விக்கு போவோம். மூன்றாவது, ஒரு எறும்பு இந்த சராசரி எத்தனை முட்டை இடுகின்றது? ஒரு எறும்பு சாதாரணமா எத்தனை முட்டை இடுகின்றது? 1 கோடி, 1.5 கோடி. அது வாழ்நாளில 2 கோடி. 1 கோடி, 1.5 கோடி, 2 கோடி. வாழ்நாளில அந்த ஒரு எறும்பு எத்தனை முட்டை இடுகின்றது? 1 கோடி, 1.5 கோடி, 2 கோடி. 1 கோடி. 1 கோடி என்பது சரியான பதில். 2வது கேள்வியாக, கூகுள் எத்தனையாம் ஆண்டு தொடங்கப்பட்டது? கூகுள் என்ற இது எத்தனையாம் ஆண்டு தொடங்கப்பட்டது? 1997, 1998 அல்லது 1999? 98. 98 என்பதும் சரியான பதில். 3வது கேள்வியாக, மனித உடலில் எந்த பகுதி நெருப்பில் எரிவதில்லை? மனித உடலில் எந்த நெருப்பில் எரிகிறது தான் அந்த கடைசியா எரிகிறதான் அது. மனித உடலில் எந்த பகுதி நெருப்பில் எரிவதில்லை உடனடியாக? எலும்போ, நகமோ, தலைமயிரா? எலும்பு. எலும்பு என்பது சரியான பதில். கடைசியா தான் எலும்பு. நேரம் எடுக்குமா அந்த எலும்பு எரிகிறது? என்ன? 4வது கேள்வியாக, ஒலிபெருக்கி முதலில் எங்கே உபயோகித்தார்கள்? ஒலிபெருக்கி, லவுட் ஸ்பீக்கர் முதலில் எந்த இடத்தில் உபயோகித்தார்கள்? ஈவில் டவர், பிக்மென், அந்த லண்டன்ல இருக்கிற பிக்மென் மணிக்கூடு அல்லது தாஜ்மஹால்? ஈஃபில் டவர். ஈவில் டவரும் என்பது சரியான பதில். 5வது கேள்வியாக, நூடில்ஸை அதிகம் சாப்பிடுவதால் பழுதாகும் உறுப்பு எது? நூடில்ஸை அதிகம் சாப்பிடுவதால் பழுதாகும் உறுப்பு எது? கல்லீரல், கணையம், சிறுநீரகம்? கணையம். கல்லீரல் தான் கொழுப்பு இருக்கு தானே அதுல. நூடில்ஸ்ல கல்லீரல் தான். அந்த நூடில்ஸ் அதிகம் சாப்பிட பழுதாகுற உறுப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். நன்றி. நன்றி, வணக்கம். 4வது உறவாக யார் வருகிறீர்கள்? ஜெசி வருகிறேன். வணக்கம் ஜியாக்கா. வணக்கம் ஜெசி மணிவண்ணன். 4வது உறவாக ஜெசி மணிவண்ணன். முதலாவது கேள்வியாக, ஒரு கோழி ஒரு ஆண்டுக்கு சராசரியாக எத்தனை முட்டை இடும்? ஒரு கோழி ஒரு ஆண்டுக்கு சராசரியாக எத்தனை முட்டை இடுகின்றது? 220, 226 அல்லது 228? 226. 228 என்பது சரியான பதில்.
அறிந்து கொள்ளுங்கள். என்ன இரண்டாவது கேள்வியாக, உலகில் அமைதியான நாடு இரண்டாவது நாடாக இருக்கும் நாடு எது? உலகிலே அமைதியான நாடுல இரண்டாவது நாடாக இருக்கும் நாடு எது? நியூசிலாந்து, இத்தாலி, ஜெர்மன். இத்தாலி. இத்தாலி தவறு, நியூசிலாந்து என்பது சரியான பதில். மூன்றாவது கேள்வியாக, உலகில் அதிக வேகமாக வளரக்கூடிய நாடுகள் இதனால் அதிகம் வேகமாக வளரக்கூடிய நாடுன்னா அந்த பொருளாதாரத்தில் அந்த உற்பத்தியில் அவர்கள் வளர்றது வேகமாக வளரக்கூடிய நாடுகள் இது இந்தியா, சுவிஸ், ஜெர்மனி. பொருளாதாரத்தை அவர்கள் கூட்டிக் கொண்டு வளர்றதுக்கு செய்கிறவர்களாம். அந்த தங்களோட உள்நாட்டு உற்பத்திகள் வேலைகள் எல்லாத்துக்கும் வேகமாக வளரக்கூடிய நாடு இந்தியா என்பதும் சரியான பதில். நான்காவது கேள்வியாக, கரட் என்பது முதலில் பயிரிடப்பட்ட நாடு இது? கரட் முதலில் பயிரிடப்பட்ட நாடு இது? ஆப்கானிஸ்தான், அமெரிக்கா அல்லது ஜெர்மனி? அமெரிக்கா. ஆப்கானிஸ்தான் என்பது சரியான பதில். அறிந்து கொள்ளுங்கள். அசைவம் சாப்பிடக்கூடிய விலங்கு எது? ஐந்தாவது கேள்வியாக, அசைவம் சாப்பிடக்கூடிய விலங்கு எது? கரடி, சிங்கம், பூனை? சிங்கம். கரடிதான் அசைவம் சாப்பிடக்கூடியது. நன்றி. 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 உங்களுக்கு சிறப்பான வாழ்த்து பற்றி நன்றி. அறிந்து கொள்ளுங்கள். நன்றி. யார் ஐந்தாவது தர்ஜினி இணைகிறேன். தர்சினி சண்முகநாதன். முதலாவது கேள்வியாக, இந்தியாவிலேயும் அதிக மாம்பழம் உற்பத்தி செய்யும் 4வது இடம் எது? அதிக மாநிலம் இந்தியாவிலே அதிக மாம்பழம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? 4வது இடம் எது? உத்தரப்பிரதேசம், பீகார் அல்லது இல்ல மன்னிக்க வேண்டும், மாநிலம் 1வது இடம் எது? இந்தியாவிலே அதிக மாம்பழம் உற்பத்தி செய்யும் மாநிலம் 1வது இடத்தில் உள்ள மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம், பீகார் அல்லது ஜெய்ப்பூர்? ஜெய்ப்பூர். உத்தரப்பிரதேசம் தான் சரியான பதில். 2வது கேள்வியாக, சிறந்த கோப்பி உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் நாடு எது? சிறந்த கோப்பி உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் நாடு எது? பிரேசில், பிரான்ஸ் அல்லது இத்தாலி? பிரேசில் என்பது சரியான பதில். 3வது கேள்வியாக, எந்த நாட்டில் அந்த ரெஸ்டாரண்டில் ஹோட்டலில் குரங்குகள் வெயிட்டர்களாக வேலை செய்கிறார்கள்? எந்த நாட்டிலே ஹோட்டலில் குரங்குகள் வெயிட்டர்களாக வேலை செய்கிறார்கள்? ஜப்பான், தாய்லாந்து அல்லது சீனா? ஜப்பான்ல தான் அந்த செய்கிறார்களாம் அந்த குரங்குகளை. 3வது, ஜப்பான் கொஞ்சம் புத்திசாலித்தனமான நாடு தானே, சீனாவிலும் பார்க்க நல்லதை செய்கிறது. வேலையிலும் கூடியது ஜப்பான் தான். என்ன 4வது ஜப்பான். 4வது கேள்வியாக, தலையில் இதயமுள்ள உயிரினம் எது? தலையில் இதயமுள்ள உயிரினம் எது? இறால், நண்டு, அக்டோபஸ்? அக்டோபஸ் என்றா கணவாயா? நண்டு கணவாய். கணவாயில தான் தலையில இதயம் இருக்கு. அறிந்து கொள்ளுங்க. 5வது கேள்வியாக, ஒரு நாளைக்கு ஒரு பெண் சராசரி எவ்வளவு வார்த்தைகளை பேசுகிறார்கள்? ஒரு நாளைக்கு ஒரு பெண் சராசரியாக எவ்வளவு வார்த்தைகளை பேசுகிறார்கள்? 20,000, 21,000 சொற்கள் அல்லது 22,000 சொற்கள்? 20,000. 22,000 தான் பேசுகிறார்களா? கூட. நன்றி 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 ஜெயந்தி. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். நன்றி. அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொள்கிறேன். மிக்க நன்றி. 6வது உறவாக யார் வர இருக்கிறீர்கள்? வணக்கம் ஜெயநேசன். நன்றி. நான் லோஜினி. லோஜினி. ஓமோ. சரி, வாங்க. 6வது உறவாக முதலாவது கேள்வியாக, பெண்களுக்கு மாதவிடாய் 3 நாட்களுக்கு மாதவிடாய் நாட்களில் 3 நாட்கள் விடுமுறை விடும் நாடு இது? பெண்களுக்கு மாதவிடாய் வந்தா 3 நாட்கள் விடுமுறை விடும் நாடு இது? இத்தாலி, ஸ்பெயின் அல்லது ஆஸ்திரியா? ஸ்பெயின் என்பது சரியான பதில். 2வது கேள்வியாக, கூகுள் முதலில் ஆரம்பமான ஆண்டு எப்போது? கூகுள் முதலில் ஆரம்பமான ஆண்டு எப்போது?
1997, 1998 அல்லது 1999. 98. 98 என்பது சரியான பதில். ஒரு நாளிகை எத்தனை நிமிடங்கள்? ஒரு நாளிகை எத்தனை நிமிடங்கள்? 20 நிமிடங்களா, 24 நிமிடங்களா, அல்லது 26 நிமிடங்களா? 24 நிமிடங்கள். 24 என்பது சரியான பதில். உலகில் அதிக வேகமாக வளரக்கூடிய 2வது நாடாக இருப்பது எது? எல்லாத்தாலும் பொருளாதாரத்தால முன்னேற்றமா வர்றது. வியட்நாமா, ஜெர்மனியா, அமெரிக்காவா? வியட்நாம். வியட்நாம் என்பது சரியான. மற்ற ஜெர்மனி, அமெரிக்கா எல்லாம் அதிவேகமாக வளர்ந்திருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள். வியட்நாம் தானே அந்த செயற்பாடுகள்ல தங்களோட பொருளாதாரத்துல முன்னுக்கு வரணும் வளர்கிறார்கள். ஆமாம், வியட்நாம் என்பது சரியான பதில். 5வது கேள்வியாக, இந்தியாவில் அதிக மாம்பழம் உற்பத்தி செய்யும் 3வது இடத்திலுள்ள மாநிலம் எது? இந்தியாவிலே அதிக மாம்பழ உற்பத்தியில் 3வது இடத்திலுள்ள மாநிலம் எது? பீகார், பஞ்சாப், ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர். பீகார் என்பது சரியான பதில். இன்னும் ஒரு கேள்வி கேட்கணும். 4 தான் கேட்டீங்க. 5 கேட்டனா? கேட்டு பாருங்க. பெண்கள் மாதவிடாய் கேட்டீங்க, ஒரு நாளிகை கேட்டீங்க, உலக வேகமாக வளரும் 2வது நாடு கேட்டீங்க, 3வது இந்தியா மாம்பழத்துல எதுன்னு கேட்டீங்க. மன்னிக்க இல்ல அது நீங்க முதல் கேட்ட கேள்வி. நான் அதை எழுத இல்ல. அதனாலதான் கேள்வியை கேட்டுடைய சரி ஆன்சர் பண்ணிடுது ரோஜினி. இல்ல கூகுள் சொன்ன நீங்க 1998. அதுதான் அது முன்னாடி சொன்னது அவதானித்தோடியா. இல்ல அது ஞாபகம் இருந்தோடியா அவதானித்தோடியா சொல்லிட்டேன். இல்லாட்டி எனக்கு தெரியாது. 3வது மாம்பழம் என்ன இதுன்னு சொன்ன நீங்க? பீகார். பீகாரா? பீகார் பீகார் பீகார். வணக்கம். நன்றி நன்றி ஜெயநடேசன். நன்றி. அறிந்தோர்தான் என்ன நான் இயற்றி எழுதியில நானும் தேடி எடுத்தது நீங்களும் அறிந்துறீங்க, நானும் அறிந்துள்ளேன். அதுதான் உண்மையா சொல்லிட்டா அவதானமா கேட்டு கொண்டிருந்தபடியா. சரி, நேவிஸ் பிலிப் வாங்க 7வது நேவிஸ் பிலிப் அவர்கள். வணக்கம் ஜியாக்கா. வணக்கம். வணக்கம். ஒரு நிமிஷம், நான் ஆஸ்பத்திரியில நிக்கிறேன், என்ன எடுத்துட்டு விடுறீங்களா? சரி, அப்ப நேவிஸ் பிலிப் என்ன மாதிரி விடுங்களா? நன்றி நன்றி. முதலாவது கேள்வியா, நவுலதி தில்லைத்தேவன் உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு, மிக அதிக இடையுள்ள கோள் எது? மிக அதிக நிறையுள்ள கோள் எது? வியாழன், வெள்ளி, சனி. வியாழன், வெள்ளி, சனி. வியாழன், வெள்ளி, சனி. வியாழனை சொல்லி பார்க்கிறேன். வியாழன் என்பது சரியான பதில். டுவைட்டர் முதலில் ஆரம்பமான ஆண்டு இது. டுவைட்டர் முதலில் ஆரம்பமான ஆண்டு 2005, 2006 இல்ல 2007? 2002 சொல்லி பார்க்கிறேன். 2006 என்பது சரியான பதில். 3வது கேள்வியாக, தான் சென்ற வழியை மறக்காத உயிரினம் எது? தான் சென்ற வழியை மறக்காம திரும்பி அதிலேயே திரும்பி வருமா அந்த உயிரினம்? நத்தை, அணில் அல்லது ஆமை? ஆமைய சொல்லி பார்க்கிறேன். ஆமை தவறு, நத்தை தான் சரியான பதில். 4வது கேள்வியாக, இந்தியாவில் பார்க்கக்கூடிய சுற்றுலா இடத்தலங்களில் 1வது இடத்தில் உள்ள இடம் எது? மைசூர், திருவண்ணாமலை, வேளாங்கண்ணி. திருவண்ணாமலை. மைசூர் என்பது சரியான பதில். மைசூர்ல விசேஷமான இதுகள் இருக்கு. என்ன இருக்கு அங்க மைசூர்ல? பார்க்கக்கூடிய இயற்கை காட்சிகள் நிறைய இருக்காம். பச்சை பசையில் இது இருக்காம். என்ன இயற்கை காட்சியில தான் இந்த ஆறு இருக்காம், அது போட்டு இருந்தார்கள். இயற்கை காட்சிகள் கூட அதிகமா இருக்காம் மைசூர்ல. சரியா. 5வது கேள்வியாக, மனிதன் இறந்த பின்பு மூளை உயிரோடு இருக்கும் நேரம் எவ்வளவு? மனிதன் இறந்த பின்பு மூளை உயிரோடு இருக்கும் 10 நிமிஷம், 12 நிமிஷம்,
அல்லது 15 நிமிஷங்கள். 12 நிமிஷம். 10 நிமிடங்கள் தான் சரியான பதிலா அறிஞ்சு கொள்ளுங்க. 10 நன்றியா. நிமிடங்கள். சரி, நன்றி. அடுத்த 8வது ரூபா நீங்க சொல்லி பாருங்க. ஆமா, நான் வருகிறேன். வணக்கம். நன்றி இங்க உங்க இருவருக்கும். எத்தனை நிமிடம்னு சொன்ன நீங்க? 12ஆ? 10 நிமிடங்கள். சரிங்க. முதலாவது நேவிஸ்ரீ 8வது ரூபாக ஆமா, முதலாவது கேள்வியாக உலகில் அதிக கடன் வைத்திருக்கும் நாடுகளில் முதலாவது இடத்தில் உள்ள நாடு எது? உலகிலே அதிக கடன் வைத்திருக்கும் நாடுகளில முதலாவது இடத்தில் உள்ள நாடு எது? அமெரிக்கா, தாய்லாந்து, இந்தியா. தாய்லாந்து. அமெரிக்கா என்பது சரியான பதிலா. சரியா? அது பெரியதா இருந்தாலும் முதல் இடத்துல இருக்கிறது தான். நாம என்ன? ஆமா. திருக்குறளை லத்தீனால் மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறளை லத்தீன மொழியினால மொழிபெயர்த்தவர் யார்? வீரமாமுனிவர் அல்ல ஜிவி ஜோப் அல்லது பரிமேலர்? இல்ல, திருக்குறளை மொழிபெயர்த்தவர் இவர் லத்தீன்ல வீரமாமுனிவர். தெரியும், லத்தீன். ஓ, ஆமா ஆமாம். 3வது கேள்வியாக அறிந்து கொள்ளுங்கிறத இன்றைக்கு தெரிகிறது. 3வது கேள்வியாக ஸ்கைப் முதல் தோன்றிய ஆண்டு இது? ஸ்கைப் என்பது முதலில் தோன்றிய ஆண்டு இது? 2000 ஆண்டு 2003, 2004, 2005. என்ன தோன்ற நாடு சொன்னீங்க? ஸ்கைப். ஸ்கைப். ஸ்கைப்பா? பதில சொல்லுங்க. ஸ்கைப். பதில் திரும்ப சொல்லுங்க. 2003, 2004, 2005. 2003. 2003 என்பது சரியான பதில். 4வது கேள்வியாக உலகில் பழமையான நாடுகளில் முதலாவது நாடு எது? உலகில இந்த பழமையான நாடுகளில் முதலாவது நாடு எது? எகிப்து, ஈராக், இஸ்ரேல். எகிப்து. எகிப்து என்பது சரியான பதில். 5வது கேள்வியாக உலகிலே அதிக மலைகள் உள்ள இடங்களில் முதலாவது நாடு எது? உலகிலே அதிக மலைகள் உள்ள இடங்களில் முதலாவது உள்ள நாடு எது? அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ். அதிக மலைகள் உள்ள பிரான்ஸ் சொல்லுவேன். அமெரிக்காவில தான் கூடிய முதல் 73,301 மலைகள் இருக்குன்னதா? அமெரிக்காவில தான் முதல் இருக்குதா? 71,000 என்ன சொன்ன நீங்க? 73,301 மலைகள் இருக்கின்றதா? 73,301 மலை. தான் கேள்விப்படுறேன். அமெரிக்கா. நன்றி அக்கா. நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம் மகளே மாலிமோன். வணக்கம் வணக்கம். 9வது ரூபாக கலைவாணி மோகன். 4வது கேள்வியாக இந்தியாவிலே கோதுமை முளையும் முதலிடத்திலுள்ள மாநிலம் எது? இந்தியாவிலே கோதுமை முளையும் முதலிடத்திலுள்ள நாடு எது? உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, கேரளா. கோதுமை தமிழ்நாடு சொல்றேன். உத்தரப்பிரதேசம் என்பது சரியான பதில். 2வது கேள்வியாக உலகில் சூரியகாந்தியின் எந்த நாட்டின் தேசிய மலர்? சூரியகாந்தி எந்த நாட்டின் தேசிய மலர்? சூரியகாந்தி பூவா? உக்ரைனா, ரஷ்யாவா, அமெரிக்காவா? உக்ரைன் என்பது சரியான பதில். 3வது கேள்வியாக உலகில் வாழை அதிகம் உள்ள நாடு எது? உலகிலே வாழை மரம் அதிகம் உள்ள நாடு எது? இந்தியா, பிரேசில், அர்ஜென்டினா. இந்தியா என்பது சரியான பதில். அர்ஜென்டினா இருக்குதானே? அர்ஜென்டினா இந்த ஒரே சாதி தானே. இது பல விதமான. ஆமா, அர்ஜென்டினாலும் இருக்குது வாழைப்பழம். அங்க இருந்தா இங்க வார வாழைப்பழங்கள் அது இனம் தானே. இது உலகில் அதிகமாக உள்ள வாழை இந்தியாவில். ஆமா. 4வது கேள்வியாக முதியவர்கள் சந்தோஷமாக வாழும் இடத்துல முதலாவது நாடாக இருப்பது எது? முதியவர்கள் சந்தோஷமாக வாழும் முதலாவது நாடு எது? டென்மார்க், பின்லாந்தா, நோர்வேயா?
டென்மார்க்ல தான் நான் முதலாவது இடம் வாணி, 2வது ஃபின்லாந்து, 3வது நோர்வே, 4வது ஸ்வீடன், 5வது நியூசிலாந்து. முதியவர்கள் சந்தோஷமா வாழ முதலாவது நாடு டென்மார்க்கு, 2வது ஃபின்லாந்து, 3வது நோர்வே, 4வது ஸ்வீடன், 5வது நியூசிலாந்து. டென்மார்க் என்பது சரியான பதில். இந்தியாவிலே கடுகு உற்பத்தியுள்ள மிக முதலிடத்திலுள்ள மாநிலம் எது? ராஜஸ்தான், கேரளா, மத்திய பிரதேசம். இந்தியாவில் கடுகுவா? கடுகு கடுகு ஓ. கடுகு உற்பத்தியில் உள்ள முதலாவது மாநிலம் எது? மிளகு கேரளா. மற்றது என்ன சொன்னீங்க? இந்தியாவிலே கடுகு உற்பத்தியில் உள்ள மாநிலம் எது? முதலாண்டில கடுகு உற்பத்தியில மாநிலம் எது? ராஜஸ்தான், கேரளா, மத்திய பிரதேசம். ராஜஸ்தான். ராஜஸ்தான் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் வாணி, உங்களுக்கும் 9 உறவுகள் பங்கு பெற்றீர்கள். வேறு யாரும் இருக்கிறீர்களோ? வணக்கம் அக்கா, நான் சிவமணி. சிவமணி 10வது உறவாக சிவமணி யோகேஸ்வரன். சிவமணி புவனேஸ்வரன். புவனேஸ்வரன் சரி, நன்றி. முதலாவது கேள்வியாக, ஒரு ஒட்டச்சிவிங்கி நாக்கின் நீளம் எவ்வளவு? ஒரு ஒட்டச்சிவிங்கின் நாக்கின் நீளம் எவ்வளவு? 45 சென்டிமீட்டரா, 48 சென்டிமீட்டரா, அல்லது 50 சென்டிமீட்டரா? 48 சென்டிமீட்டர். 45 என்பது சரியான பதில். 2வது கேள்வியாக, வெள்ளை நிறத்தை துக்க தினமாக கொண்டாடும் நாடு எது? வெள்ளை நிறத்தை துக்க தினமாக கொண்டாடும் நாடு எது? சீனா, தாய்லாந்து அல்லது தாய்வான்? சீனா. சீனா என்பது சரியான பதில். 3வது கேள்வியாக, யானைக்கு எத்தனை தசைகள் உள்ளன? யானைக்கு உடம்புள்ள தசைகள் எத்தனை உள்ளன? 40,000, 45,000 அல்லது 48,000? 48,000. 40,000 என்பது சரியான பதில். எரிமலைகள் அதிகம் இருக்கும் நாடு எது? எரிமலைகள் அதிகமாக அந்த எரிமலை நடக்கிறது, அந்த எரிமலை நடக்குது, கிளம்பு தீய வெளியிடுறதுதான் அது நடக்கும் நாடு. இந்தோனேசியா, இத்தாலி அல்லது அமெரிக்கா? இந்தோனேசியா. இந்தோனேசியா என்பது சரியான பதில். 5வது கேள்வியாக, உலகில் அதிகம் வெள்ளப்பெருக்கு இடம்பெறும் நாடு எது? உலகிலேயே அதிக வெள்ளப்பெருக்கு இடம்பெறும் நாடு எது? வியட்நாம், பங்களாதேஷ் அல்லது இத்தாலி? வியட்நாம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி அக்கா, உங்கள் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள். கண்டுபிடி என்ற கேள்விகளும் இருக்கு, அதுல நீங்க பங்கு வேறு யாரும் இருக்கிறீங்களா அன்புறவுகளே? 10 பேர் தான் இருக்கிறாங்க. 10 அன்புறவுகள் பங்கு பெற்றதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நான் போவேன். என்னிடம் ஒரு கேள்வி விஜயாக்கா. வாழை மரத்தின் ஆயுள் காலம் 25 வருஷம்னு சொன்னீங்க. ஆனா வாழை குலை போட்டது பிறகு வெட்டுறோம் தானே உடனே? தொடர்ந்து 25 ஆண்டுகள் தான் அந்த இதுல இருந்தது. 25 ஆண்டுகளாம். அப்படின்னா அதுண்ட பரம்பரை அதுண்ட குட்டி என்று அப்படி வரும்போது தெரியல. ஆமா, இருக்கலாம். நானும் யோசிச்சேன். நான் 25 வருஷம் நிக்கிறா வாழை. அப்படின்னா பரம்பரையா தான் வாழையடி வாழையாக வாரண்டு 25 ஆண்டுகள். நான் அதை யோசிச்சேன். நான் அதை போட்டிருந்தேன், அப்படித்தான் போட்டிருந்தாரு. ராஜினி அல்போன்சு, பத்மினி கமலஹாந்தன், ஜெசி மணிவண்ணன், ஜெயமல ஜெயம், தர்ஜினி சண்முகநாதன், லோஜினி, மற்றது நவுலதி தில்லைத்தேவன், நேவிஸ் பிலிப்பு, கலைவாணி மோகன், சிவமணி புவனேஸ்வரன். 10 அன்புறவங்கள் பங்கு பற்றி உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எல்லாரும் அறிந்து கொள்ளுங்கள். இதுகளை தெரியாதவர்களை அறிந்து கொள்வது தான் நான் இந்த கேள்வியை எடுக்கிறது. நானும் அறிந்து கொள்றேன், நீங்களும் அறிந்து. கண்டுபிடியில ஒரு தாரன் ஒவ்வொரு ஆக்களும் முடிய சொல்லலாம். என்னென்னா நான் இதுக்கு புள்ளியல் கட்டாயம் போட்டு உங்களுக்கு பரிசு தருவேன். இப்போதைய கேள்விகளுக்கு முதலாவது பத்மினி கமலஹாந்தன் வாங்கும்.
ஓகே சொல்லுங்க. டக்குன்னு நீங்க சொல்லணும் என்ன வாணி ஓ நேரத்தை வச்சிருங்க. எவ்வளோ ஏனண்டா எவ்வளோ இது நேரம்? புள்ளி ஒரு நிமிஷத்தை விடுப்போம். ஜெயமலர் தான் அந்த நேரத்தோட இருக்கிறவர். ஜெயமலர் போடவா ஒரு நிமிஷம்? ஓகே, சத்தம் போட்டோன்னா நிக்கிறேன் நான் சத்தம் போடாம. பொறுங்க வரோம். சரி, கேள்வியை கேளுங்க நீங்க. முதலாவது உறவாக பத்மினி கமலகாந்தன கண்டுபிடி என்ற நிகழ்வில் இலக்கை உள்வாங்கணும் திருப்பி திருப்பி கேட்க கூடாது. கேள்வி சொன்னது பிறகு போடுறேன்னு. இப்ப இல்ல கேள்வியை கேளுங்க. இலக்கம் ஒன்றையும் குறிப்பது காயப்பட்டவர் அணிந்து கொள்வது என்ன? காயப்பட்டவர்கள் அணிந்து கொள்வது பெருங்காயம். தவறு. சரியா? வேற அறிஞ்சிடலாமா? ஓமோ நிப்பாடுங்க, சொல்லிட்டா விட நான் சொல்ல மாட்டேன்னு. சரியா, மற்ற ஆள்கிட்ட கேட்கலாம். ஓகே. அடுத்தது பத்மினி, அடுத்து சரோஜினி சோதராஜா வரையில் இன்னைக்கு என்ன? இல்ல நேவிஸ் பிலிப்பாங்கோ சொல்லுங்க. இலக்கம் ஒன்றையும் குறிப்பது காயப்பட்டவர் அணிந்து கொள்வது. ஒன்றை குறிப்பது காயப்பட்டவர் அணிந்து கொள்வது. ஒன்றை குறிப்பது காயப்பட்டவர் அணிந்து கொள்வது குருசு. தவறு. அடுத்தது இது நான் இந்த கேள்வி கேட்க கூடாது, என்னண்டா யோசிச்சிருவீன் அவையில என்ன? ஓமோ அப்ப அடுத்த கேள்வியா போல. மூன்றாவதாக ராஜினி அல்வாஸ் நிக்கிறீங்களா? கேளுங்க பாப்போம். ஒரு இந்தியாவின் ஒரு நகரத்தை குறிப்பது. இந்தியாவின் ஒரு நகரத்தை குறிப்பது இதனை கொடுத்து பிள்ளைகளை வளர்ப்பது. இதனை கொடுத்து பிள்ளைகளை வளர்ப்பது. இந்தியாவோட நகரம் தெரிஞ்சா சொல்லி பார்க்கலாமா? இல்ல நான் மெசேன்படி சொல்றேன். ஓகே. நகரத்தை குறிப்பது ஒரு நிமிஷம் வந்துட்டுதோ? சத்தம் கேட்கல உங்களுக்கு? பாலக்காடா? இல்ல தெரியல. டைம் இருக்கு, யோசிங்க. நகரத்தை குறிப்பது பிள்ளைகளுக்கு கொடுக்குறதா? இதனை கொடுத்துதான் பிள்ளை வளர்ப்பார். ஒரு நிமிஷம் முடிஞ்சு. தெரியல. செல்வி மணி ஜெசி மணிவண்ணன் சொல்லுங்க அப்போ. ஊட்டி என்பது சரியான பதில். அவாக்கு ஒரு புள்ளியா? அதான் நான் அப்பதான் கேட்டேன். நான் அதுக்கு பதில் சொல்லலாம், நீங்க வேண்டாம். கேட்டீங்களா? சாரி, முதல் பத்மினிட்ட கேட்ட கேள்விக்கு சொன்னேன் நான் சொல்லலாமான்னு சொல்லி. ஐயோ நான் கேட்கல, உண்மையா சத்தியமா கேட்கல. அதுக்கு விட 10. 10 என்பது சரியான பதில். அப்ப வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு புள்ளி போடுறேன்னா ஜெயமலா ஜெயமாக்கு உங்களுக்கு ஒரு புள்ளி. உண்மையா கேட்க நான் கேட்டு அடுத்த ஆளு கேட்கலாம் தானே, அது பிரச்சனை இல்லை. என்ன ஒரு ஆளு தெரிஞ்சுட்டா மற்ற ஆள். சரி, ஓகே. மற்ற யாரு? சிவமணி புவனேஸ்வரன் வாங்குவேன். கேளுங்க. வீட்டுக்கு சிலர் அமைத்திருப்பது இதில் இருக்க சொல்வது வட்டார சொல்லிது. இதுல இருக்கும்படி சொல்லுவார்கள். இது ஒரு வட்டார சொல். திரும்பி கேள்வியா கேளுங்க. வீட்டுக்கு சிலர் அமைத்திருப்பது மற்றாக்கள் சொல்லக்கூடாது, தயவு செய்து கேட்காம. இதில் இருக்க சொல்ல வட்டார சொல்லுது. இதில் இருக்க சொல்வது இல்லையா? விளங்கல கேள்வி திண்ணை என்று சொல்லி பாக்குறேன். இல்ல அது மடியா சொல்லுங்க, வட்டார சொல்ல சொல்லுங்க. சரி, வட்டார சொல்லுங்க. குந்து. வாழ்த்துக்கள். குந்து என்பது சரியான பதில. வட்டார சொல்ல குந்தண்டு சொல்றதான். வேற யாரு? நவுலதி தில்லத்தவன் இருக்கிறீங்களோ? இல்ல. என்ன வாணிமோகன்? வீடுகளில் சமைக்கும் போது வருவது, சில வண்டிகளில் இதனை காண்பது. புகை. வாழ்த்துக்கள். வாணிக்கு ஒரு வேற யார் இருக்கிறீங்க?
ஜெயமலர் கிட்ட கேளுங்க, அங்க ஜெசி நிக்கிறா. ஜெசி மணிவண்ணன் என்ன 2 பேரும். ராஜினி அல்போன்ஸ் இல்லையா? அவன் தர்ஜினி நிக்கிறார். நீங்க என்ன கேளுங்க? அவட்ட முதல் கேட்டது. முதல் கேட்டுட்டேன். கேட்காத ஆள் இருப்பாங்க. அப்புறம் நான் திரும்பி வரேன். ஜெசிட்ட கேளுங்க. இப்ப மற்ற தர்ஷினி நிக்கிறான்னு நினைக்கிறேன். ஜெசி மணிவண்ணன் சொல்லிட்டா நீ அடுத்து கேளு. தர்ஷினி சண்மநாதன். ஓகே சரி கேள்வி. இந்த நோய் குளிருக்கு வருவது குழந்தைகளுக்கு செல்லமாக கொடுப்பது. இது என்னோட தயாரிப்பு தான். நீங்க எல்லாம் சொல்லலாம். இது காலமதான் மணி எழுதுனாங்க. இந்த நோய் குளிருக்கு வருவது குழந்தைகளுக்கு செல்லமாக கொடுப்பது. தெரியல. இல்லை மன்னிப்படும், தெரியவில்லை. வேற யாரும் தெரிஞ்சாக்கள்? அது நோய் யோசிக்க வருது இல்லை. குழந்தைகளுக்கு கொடுப்பது என்ன? முத்தம் தான் கொடுப்போம். என்ன சொல்றீங்க? குழந்தைகளுக்கு முத்தம் தான் கொடுப்போம். கட்டிப்பிடி. வேற என்ன சொல்லுங்க. அம்மையா? இல்ல, இந்த நோய் குளிருக்கு வருவது குழந்தைகளுக்கு செல்லமாக கொடுப்பது. என்ன கொடுப்பது? சளியோ? சளி குழந்தை அதானே. வருத்த நோயை முதல் கண்டுபிடிக்கும். நோயை கண்டுபிடிங்க. முதல் கண்டுபிடிச்சா சொல்லி. குளிருக்கு வர நோய் என்ன? வேற என்ன? இருமல் கொடுக்குறீங்களா பிள்ளைகளுக்கு? நீங்க குழந்தைகளுக்கு செல்லமா கொடுக்குறீங்க. முத்தம் சரி. இன்னொன்று கொடுக்குறீங்க. செல்லமா கொடுக்கிறது அணைப்பு. நோய் சொல்ல வேணுமே. நீங்க கொடுக்குறீங்களோ ஏன் நாங்க கொடுத்துருக்கிறோம். அப்ப சளியோ? இல்ல வாணி, சளி சொல்லியாச்சு. பிள்ளைக்கு இல்ல, அது செல்லமா கொடுக்குறோம்டா. நாங்க அதுல செல்லமா அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். குழந்தைகளுக்கு நோய்க்கு குளிர் நோய். இந்த நோய் குளிருக்கு வருகிறா தேன். கொஞ்சம் அந்த கேள்வி உள்வாங்கிட்டு கொஞ்சம் பகுதி பண்ணுங்களேன். அதுதான் சும்மா குழந்தை. இந்த நோய் குளிருக்கு வருவது. குளிருக்கு வர்றது என்ன நோய்? அடுக்கமா பிள்ளைய கொடுக்குற இல்ல, குழந்தைகளுக்கு செல்லமாக கொடுப்பது. இது நேரடியா கேட்டா நீங்க கண்டுபிடிக்க வச்சிருங்க. இது கொஞ்சம் சிக்கலான கேள்விதான். யோசிச்சு சொல்லுங்க. குளிருக்கு வருவது நோய்களை கண்டுபிடிச்சாதான் கண்டுபிடிக்கலாம். குழந்தைகளை கண்டுபிடிக்க குளிருக்கு வருவது நல்லா தான் இருக்குது இந்த நிகழ்ச்சி. குளிருக்கு வருவது என்ன நோய்? நடுக்கம். அது நோயா? நடுக்கம். நோய் நடுக்கம் இல்ல. அதிகமாக இந்த நோய் குளிருக்குத்தான் வாரும். சளிதான் கூடுதலா வரும். சளியில இருந்து என்ன வாருது? அடிமல் வரும், தோஷம், குக்கல் வரும். குழந்தைகளுக்கு செல்லமா கொடுப்பது என்ன? தடி. முட்டுன்றதுதான் சரியான பதில். முட்டு குளிருக்கு மட்டும் சளி வந்தா குளிருக்கு வரும். அது குழந்தைகளுக்கு முட்டு முட்டு கொடுக்குறோம். நோய் இந்த குளிருக்கு தான் முட்டு இழுக்கிறது அதிகமாக குளிர் இல்லதான் மாறாது.
ஓகே. வாழ்த்துக்கள் ஜெயந்தி. ஜெசி நல்ல மணிவண்ணன் கேள்வி. நான் சொன்னேன் நீங்க ஜெயநடேசனண்டி எல்லாரையும் மூட்டி விட்டா. முட்டு 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 ஜெசி மணிவண்ணன் தான் சரியா சொன்னேன் நீங்க என்ன அவதான் முதல் தொடங்கி. சரி, நான் அடுத்த 2வது வரிசையில இது 2 கேள்விதான் கேட்பேன். முதலாவதாக ரோஜினி நிக்கிறேன். என்ன கேட்க வேண்டும் நீங்கள்? அதான் என்னையும் கேட்க இல்ல. அவர் மென்ட வேண்டியதுக்கு தான் நாங்க பதில் சரி, சொன்னோம். உங்களுக்கு ஒரு யோமா உங்களை தாண்டி ஜெசி மணி ஜெயமல ஜெயம ஓகே, அடுத்த நாள். பாட்டை இப்படியும் அழைப்பது, பாடுறதை இப்படியும் அழைப்பது, சோங் இருக்குல்ல, சிங்கிங், அத ஒரு பெண்ணின் பெயராக இருப்பது. பாட்டு கவி இல்ல. பாட்டு சொல்லிட்டீங்க நீங்க பிள்ளையா. அடுத்த எனக்கு டைமே நான் போடல. டைம் போடையில. ஓகே, பாட்டு டைமை போட்டுட்டு சொல்லுங்க. ஓகே, போட்டாச்சு இப்ப. என்ன பாட்டை இப்படி அழைப்பது, மற்றது என்ன? ஒரு பெண்ணின் பெயராக இருப்பது. இது கொஞ்சம் கஷ்டம் தான், நான் யோசிச்சா சொல்லுவீங்க. ராகத்தைன்னு சொன்னா சொல்லலாம் கல்யாணி என்று. நீங்க பாடுண்டா ராகத்தை இப்படி அழைக்கிறேன்னு சொன்னா அது கணக்க வரலாம் கல்யாணி. ஆமா, இது பாட்டை தான் சொல்றேன். பாட்டுன்னு சொன்னா வேற பாட்டை ஒரு எப்படி அழைக்கிறது? பாட்டு அப்படி அழைக்கிறது. நான் விட்டு விட்டேன். நெய்விசக்கா சொல்லுங்க, எனக்கு தெரியாது. யாராவது சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன். சிந்து. சிந்து என்பது சரியான பதில். சிந்துன்ற ராகம் தானே, அதுதான் சிந்து பைரவி. சிந்து பாடினாடு சொல்றவே தானே. அது பாடல் இல்ல, அது ராகம் தான். கல்யாணி ராகம் தான் சிந்து. இல்ல, சிந்து ராகம் தான் அது. நான் அதுதான் கல்யாணி நினைச்சேன். பாட்டுக்கு தானே ஒரு வேற பொருள் கேக்குறீங்க. பாட்டுக்கு பண்ணிசை அப்படி பன்னெண்டு வரலாம், கவிதை அப்படின்னா கவி என்று. நான் கவிதை சங்கீதம் சொல்லலாமே. சங்கீதம். நான் ஒரு சிந்து, காவிரி சிந்து, ராகம் பூரே. பாட்டல்லோ, அது பாட்டு. அவங்க பேர் அதுல சிந்து கண்டு வந்திருக்கலாம். ஆனா சிந்து ராகம் இருக்கு. சிந்தாண்டது ராகத்துல ஜெயமலதாக்கா சொல்ல பாட்டுக்கும் வரலாம். ஏன்னா அந்த சிந்து மூண்டடி கொண்ட பாட்டு மூண்டடி வாங்க சிந்துக்கும் பாட்டுன்னு சொல்றேன். சிந்து பாடினாள்னு சொல்றேன். சில பாட்டுக்கு சிந்து பாட்டு சிந்து பாடினாள் சொன்னா பாட்டு பாடினாள்ன்றதான் சொல்ற பாட்டை தான் குறிக்கின்றது. சிந்து பைரவி இருக்குதான். சிந்து பைரவி இருக்குது, அது ராகத்துக்கு இருக்குது. சிந்து பைரவி, கல்யாணி இருக்குது. இது ஒரு சிந்து பாடினாள்னா ஒரு சிந்து ஒரு பாட்டு பாடினாள். சிந்து நடை பாட்டுன்னு சொல்லுவீங்க. 3 வயது. சரி, மற்றது ஜெசி மணிவண்ணன். என்ன ஜெசி மணிவண்ணன் உங்களுக்கு பாருங்க. ஜெசி மணிவண்ணன் மேலே இருந்து கீழே விழுவது, வயல் வேலைகள் முக்கியம் இடம்பெறுவது. ஆக விரிவாக்கம் வந்திருந்தா நீங்க கண்டுபிடிப்பீங்க. இது இந்த சொல்லிலே உள்ள கண்டுபிடிக்கலாம். என்ன வயல் சொல்லுங்க. மேலே இருந்து கீழே விழுவது, வயல் வேலைகள் முக்கியம் பெறுவது. நான் கண்டுபிடித்து விட்டேன். அது சுகமானதான் அவ சொல்லுவா. மேலே இருந்து கீழே விழுறத வாழ்த்துக்கள். அருவி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். அடுத்தது இனி முதல்ல இருந்து வாரனா எல்லாரையும் ஒரு முறை கேட்டுட்டு நீ என்ன இல்ல நோஜிய கேட்டுட்டேன். பத்மினி கமலா ஒரு காலம் கேட்க இல்லையா? இல்ல ஒரு முறையும் வரவும் இல்ல. சாரி, மன்னிக்க வேண்டும் வாரேன். நான் லோஜினி உங்களை விட்டுட்டேன் பாத்தீங்களா? லோஜினி நான் கேக்குறேன்னா, இளம் பெண்ணை இப்படியும் அழைப்பார்கள்,
இலங்கையில் ஒரு முனைகளில் ஒன்று. குமரி. குமரி மனை. வாழ்த்துக்கள். இதை கண்டுபிடிக்கிறீங்க. நான் எடுக்கிறது எனக்கே யோசனையா இதோட முதலாவது கேட்ட கேள்வி என்ன என்னட்ட கேட்டீங்கல்ல காயம் பட்டு அது என்ன கேள்வி 10 கேமில் பதில் சொன்னா 10 பெண்களில் 1 10 மற்ற காயம் ஏற்பட்டா 10 பூரா நெலும்பு முறிவதற்கு. சரி பத்மினி கமலா முதலாவதாக பெண்கள் விரும்பி அணிவது கால நேரத்தை குறிப்பது. கால நேரத்தை குறிப்பதா? கால நேரம் என்ன கால தியதியா அல்லது கேள்வி நீங்க கேட்க கூடாது. கேள்வி எங்கள்கிட்ட சங்கிலி நேரம் கொஞ்சம் இருக்கு. சொல்லட்டு யோசிச்சுட்டு சொல்லுங்க. அட்டியல் வருமா? மூக்குத்தி வருமா? அதுவும் இல்லை. ஒன்றும் இல்லை. தோடு அதுவும் சரி நேரம் முடிஞ்சு. இல்ல. யாரு தெரிஞ்சாக்கள் யாரும்? நான் சொல்லி பாக்கட்டா? சொல்லுங்க. உச்சி பட்டம் சொல்றேன். இல்ல. நான் காதணி சொல்லி பாக்குறேன். காதணி இல்ல. பெண்கள் மணிக்கூடு. மணிக்கூடு அது ஆண்களும் நடக்குது. அதுதான் பெண்கள் விரும்பி அணி. நேரத்தை குறிக்கிறதா? யாரும் தெரிஞ்சாக்க இரண்டாவதையும் கேட்டுட்டு ஒருத்தரும் சொல்லுவோமே. பெண்கள் விரும்பி அணிவது மணிக்கூட சொல்றதா? கால நேரத்தை குறிப்பது. கால நேரம். மாலை. மாலை என்பது சரியானது. யாரு சொன்னது? ஜெயமலர். ஜெயமலர் ஜெயம். வாழ்த்துக்கள் ஜெயமலர். மாலை. நேரமா? கால நேரம். கால நேரம் மாலை ஒரு கால அந்த நேரத்துக்குள்ள கால நாங்க காலை காலை நினைச்சிட்டோம். நான் சங்கிலி சொன்னேன். நானும் உச்சி வெயில் அப்படி உள்ள வாங்க வேணும். நீங்க இல்ல காலை அதுல வித்தியாசம் இருக்கு. நீங்க நானும் காலம் மணி கால நேரம் சொல்றது. கால நேரம் சரி. எங்களுக்கு காலை இடம் விளங்கிட்டது. சரி சரி. எனக்கு ஒன்றுமே பொழுதை குறிப்பது சொல்லிருக்கலாம். அப்படின்டா பொழுதை குறிப்புன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தால் ஒரு மாதிரி பிடிச்சது. அல்லது காலத்தை குறிப்புன்னு சொல்லியிருக்கலாம். காலை நேரம் இல்லாமல் காலத்தை குறிப்பது சொன்னாலும் ஓகே. காலத்தை குறிப்பது இல்ல மாலை நேரத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். சரி அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க. அல்லாடி வசந்த காலம் முதிர்காலத்தை கொண்டு போயிருக்கு. மற்ற யார் நேவிஸ் பிலிப் என்ன நேவிஸ் பிலிப் பசுவின் குணத்தை இப்படியும் அழைப்பார். பசுவின் முகத்தையா? குணம் பசுவின் குணம். பிக்குமாறுகளை இப்படியும் அழைப்பார்கள். சாது. சாது என்பது சரியான பதில். என்ன சாது? சாது சாது என்று பிக்குமாறுகளை சொல்றதா? நீ சாது இங்க கண்டுபிடிச்சிட்டு இப்ப நேவிஸ் பிலிப் அப்புறம் பசு சாதுவான மிருகம் தானே. இப்ப டக்குன்னு அது வந்து எனக்கு 2 மார்க்ஸ் போடணும். நான் உடனே சொல்லிட்டேன். சரி அடுத்தது வேறுங்க. ஜெயமலர் ஜெயம் கேட்டுட்டேன் உங்கள்ட்ட. ஒருக்கா கேட்டேன். நீங்க 2ஆம் ட்ரிப்புக்கு கேட்கலீங்க. சரி நீங்க 2 பதில். இப்ப ஜெயமலர் ஜெயமா உறவு முறையான பேரானது மாணவர்கள் பரீட்சையில் எதிர்பார்ப்பது. சித்தி. சித்தி சித்தி யாரு சொன்னது? ஜெயமலர் தான் சொல்றேன். சித்தி. சரி வாழ்த்துக்களும். சித்தி என்பது சரியான பதில். மற்ற ஜெசிமணிவண்ணன் உயிர்களின் உறுப்புகள் ஒன்றானது. உயிர்களின் உறுப்புகளில் ஒன்றானது அறிவித்தல் செய்ய இதனை பாவிப்பது. அறிவித்தல் செய்ய இதனை பாவிப்பது. முதலாவது தகவலை சொல்லுங்க. உயிர்களின் உறுப்புகளில் ஒன்றானது. எங்களை எடுத்துக்கொள்வோம். 2 எங்களையும் தான் எங்களை தான் சொல்றேன். அறிவித்தல் செய்ய இதனை பாவிப்பது. நான் கண்டுபிடித்து விட்டேன்.
தெரியலையே. தெரியல சொல்லு. நான் கண்டுபிடித்திருக்கிறேன். சொல்லுங்க பாப்போம். பாய். இல்ல. ஐயோ. என்ன பாயண்டா? விசில் அடிக்கிறேன்னு அறிவித்தலண்டா நினைச்சு. அது தவறு தவறு பிள்ளையா. கண் வருமா? இல்ல. அறிவித்தல் ஜெசி மணிவண்ணன் கேட்டேன் நான். என்ன இல்ல தவறு. உதாடு. இல்ல. நாக்கு. நாக்குதான் உதடு வேற நாக்கு வேற நாக்கு வேற. அறிவித்தல் அதை யோசிச்சாதான் உறுப்புக்கு வரல. உயிர்கள் உறுப்புகள். அறிவித்தல் செய்ய சொண்டு அதுவும் வர. யாரா தெரிஞ்சா சொல்லுங்க. குரல் வருமா? குரல். வாய் வருமா? இல்ல. வாய். முழங்கால். இது கொஞ்சம் கஷ்டமானதால நீங்க உள்வாங்கித்தான் சொல்லணும். குரல் வளை வருமா? குரல் இல்ல. வெளியுறுப்பா உள்ளுறுப்பா? சரி சரி, உள்ளுறுப்பா நீ யோசிக்கலாம். உள்ளுறுப்பு உள்ளுறுப்பு. ஓகே. குரல் வளை. குரல் வளை. குரல் விளையாண்டு அறிவித்தல் செய்ய இதனை பாவிக்கணும். அறிவித்தல் செய்ய உயிர்களின் உறுப்பு இல்ல. அது தவறு தவறு. தொண்டை. இல்ல. அப்ப கல்லீரல். மண்ணீரல். மூளை. இல்ல. மூளை எல்லாம் அறிவித்தல் செய்யுதா உங்களுக்கு? மூளைதானே சிந்திக்க தூண்டுது. அறிவித்தல் செய்ய பாவிக்கிறது. அறிவித்தல் செய்ய இதனை பாவிப்பது. மனம். மனம். உயிர்களின் உறுப்பு மனம் ஒன்று இருக்கா? உயிர்களின் உறுப்பு ஒன்று. நாங்களும் உயிர் தானே. மனத்துக்கு அங்க உறுப்பு இருக்கு. மனம் உறுப்பு. மனதுல எங்க இருக்கு உறுப்பு? மனம். அறிவித்தல் செய்ய பாவிப்பது மைக். ஒலி வாங்கி. வடிவா சொல்லணும் நீங்க. அது ஒலி வாங்கி. வயிற்றுக்குள்ள. தொண்டை. தொண்டை. இல்ல. உறுப்பை நான் சொன்னா நீங்க சொல்லுவீங்க. வாயில தான் இருக்கு. சரி பேரு சொல்றீங்க. இல்ல. உண்ணாக்கு. உண்ணாக்கு. இல்ல. வாயில தான் இருக்கு. சரி இனி சொல்லுங்க பாப்போம். ஐயோ வாயில இருக்கண்டா. வாயில வரேன்னு இருக்கு. சொன்னதா இல்ல. முரசு. முரசு. வாழ்த்துக்கள். முரசு தான். யார் சொன்னது? ஜெசிதான். அறிவித்தல் செய்யறாங்க. முரசு கொட்டுற இல்லையா? பழைய காலங்கள்ல முரசு கொட்டித்தான் அறிவித்தல் கொடுப்பாங்க. அறிவித்தல் எல்லாம் அரசர் காலத்துல அப்படி முரசு அடிச்சுதான் அறிவித்தல். முரசு அடிச்சுதான். மற்ற முரசு இருக்கிறது எங்கட பள்ளிக்குள்ள. அதை விட கேள்வி எடுத்தவங்க இன்னும் நல்ல கேள்விகள். ராஜினி அல்போன்ஸ் 2வது கேள்வி வரையில. ராஜினி அல்போன்ஸ் பாருங்க. படத்தின் ஒரு பெயரானது. படத்தின் ஒரு பெயரானது. ஒரு படத்தின் பேர் இது. குடும்பத்தலைவன் தெய்வமாக இப்படியும் அழைப்பது. குடும்ப தலைவனை தெய்வமாக இப்படியும் அழைப்பது. முத்தா. படத்தின் ஒரு பெயர். எப்படி அழைப்பீங்க? தெரியாதாக்கள் சொல்லலாம். நானும் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன். பாப்பேன் டைம் இருக்க வாக்கு. டைமை பார்த்து சொல்லுங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரியா கண்டுபிடிச்சிருக்கேன். நானும் கண்டுபிடிச்சிட்டேன். ஜெயமலதான் முதல் சொன்னவா கண்டுபிடிச்சிட்டேன்னு. அவ இல்லாட்டா சொல்லுங்க. ஜெயமல சொல்ல. எந்த சரியோ தெரியல. நான் சும்மா சொல்ல. அதான் டைம் இருக்கு. அவருக்கு டைம் இருக்கு. யோசிங்க. படம். ராசாவா? 2-3 படமும் பெறலாம். அதுக்கு பொருத்தமா. சொன்னதாக்கு பொருத்தமா இருக்கு. நான் ஒரு படம் தான் வச்சிருக்கிறேன். எனக்கு படங்கள தெரியாது. கண்ணா. கண்ணண்டு ஒரு படம் வந்ததா? கண்ணாண்டு இல்ல. முடிஞ்சுதா? நான் சொல்ல. குடும்ப தலைவன்.
தவறு. தந்தை தந்தை கண் கண்ட தெய்வம் மட்டும்தான் கண் கண்ட தெய்வம். கணவனை கண் கண்ட தெய்வம் என்பதுதான் சரியான பதில். ஜெயமலருக்கு ஒரு புள்ளியா? படம் சொல்ல சொன்னீங்களா? படத்தின் ஒரு பேர் படத்தின் பேரு கணவனே சொல்றது அந்த கண் கண்ட தெய்வம் சொல்றதா தெய்வம். குடும்ப தலைவன் எடுத்தேன். இனி வாணிமோகன், தமிழர்களின் சாப்பாடு வகையில் ஒன்றானது வாணி ஒரு விடயத்தை இப்படி சொல்வது. அடை இல்ல, ஒரு விடயத்தை இப்படியும் சொல்லி கொண்டிருப்பாரு. எப்படியும் சொல்லி கொண்டிருப்பாரு. புட்டு 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 வைக்கிறது. புட்டு புட்டு சொல்லி புட்டு 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 வைங்க. மற்றது வேறு யாரும் சொல்ல வேண்டியது? ஜெயமலர் சொல்லிட்டீங்க. என்ன தர்ஷினி நிக்கிறேன். தர்ஷினி வாங்க. தர்ஷினி முதல்ல வரை இல்லையா? முதல் வந்து நான் ஆண்டி சொல்லிங்க. சாரியோ தர்ஷினி. ஒரு வீட்டின் விடிய இப்படியாக இல்ல சொல்ற ஒரு சீன பெண்ணின் உறுப்பு இப்படி அழைப்பார்கள். ஒரு சீன பெண்களின் ஒரு உறுப்பை இப்படியும் அழைப்பார்கள். உடுப்பா நெறிவட் சொன்னது உடுப்பா கேட்டீங்க. உறுப்பா உறுப்பு ஒரு சீன பெண்ணின் ஒரு உறுப்பை இப்படியும் சொல்வார்கள். உறுப்ப நெறிபட்டு ஒரு பொருளை இப்படியும் அழைப்பார்கள். நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் இன்னும் கண்டுபிடிக்கல. விடுங்க, யோசிக்க விடுங்க. நல்ல சுவாம். எங்களுக்கு வரைக்கும் கஷ்டமா இருக்கும். மற்ற வீச்சுக்கு சுகமா இருக்கும். சின்ன பெண்ணின் உறுப்பு நெறிபட்டு ஒரு பொருளை இப்படியும் செல்வார். சீன பெண்ன்றதை விட சீனர்களே இப்படித்தான். சொல்லணும் அது. அதான் யோஜனையே கண்டுபிடிச்சிட்டு ரஜினியை வடிவா சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கும் சிறப்பு. அப்படி சொல்ல சீன பெண்ணின் ஒரு சின்ன கண். வேற பொதுவா முகத்தெல்லாம் இருக்குது. என்ன சொல்லுங்க? சப்பட்டை. சப்பை சப்பை நன்றி நன்றி. உங்களோட உதவியாலதான் கண்டுபிடிச்சிடாடி. நன்றி வாழ்த்துக்கள். அடுத்தது யாரு? ரோஜினி. என்ன ரோஜினி இருக்கிற அடுப்பு எரிப்பதில் இது தேவைப்படுவது. அடுப்பு எரிப்பதில் இது தேவைப்படுவது. தெருக்களில வாகனம் ஓட்டுவர்களை காவல்காரர் இதை செய்வார். இதை செய்ய இல்ல புகை அடுப்பு எரிப்பதில் இது தேவைப்படுவது. பதில கேட்டு என் மோனே சிரிக்கிறானே சிரிக்கிறேன். தெருக்கள காவலர் இதனையும் செய்து கொள்வார்கள். டைம் முடிஞ்சுதா? இல்ல டைம் முடியல. இருக்கு டைம். சொல்லுங்க ஜோயிச். இரண்டாவது பதில் என்ன? நானும் சொல்லுவேன். நானும் சொல்லி பாக்குறேன். அடுப்பெரிக்கிறதுக்கு இது தேவைப்படுவது. அந்த அது வராது. தண்டவாள். அதே போலீஸ்காரன் பாக்கா. அடுப்பெரிக்கிறதுக்கு தேவை. வாகனம் ஓட்டுறது. அத பெட்ரோல். அடுப்பெரிக்கிறதுக்கு ஊத்துறது. சில டைக்கு அது மண்ணெண்ணெய் சொல்றது. சொல்லிட்டீங்க. சொல்லுங்க வடிவா. பெட்ரோல் இல்ல சொல்லுப்படுது. ஏதோ சரியா சொல்லிட்டாரா? சொல்லுங்க. வாயால ஊதுறதா? ஊதுறது. போலீஸ்காரன் டெஸ்ட் பண்றதா? ஓகே ஓகே. அம்மா இவ்வளவு அம்பா வரேன் சிரிக்கிறான்.
சரியா எல்லாருக்கும் கேட்டு முடிஞ்சது. நீ நான் சும்மா ஊர்களை இருக்கா கேட்டுட்டு முடிக்கிறேன். வாணி நேரம் இருக்கோ? கொஞ்சம் குயிக்கா முடிங்க. அடுத்தது நடக்க போகுது. குயிக்கா முடிங்க. அதான் மற்றவை கேட்க சொல்லக்கூடாது நாங்க. அதுதான் ஒரு தரம் சொல்லக்கூடாது. இது 5 நிமிஷத்துக்கு இது 1/2 நிமிஷத்துக்கு போடுங்க. என்ன ஊரண்டா ஒண்ணும் விளங்க இல்லை, என்ன கூப்பிடாதீங்க முதல், எனக்கு விளங்கவும் இல்லை என்ன. 3ஆம் வரிசையில ஊரு இலங்கையில உள்ள ஊருள்ள பேரெல்லாம் சொல்லுங்க. யார கேக்குறீங்க? என்ன வேண்டாம், என்ன 2வது ஆகலும் பத்மினி கமலநாதன் இல்லையா? நீங்க இல்லையா? கமலாங்க அப்ப என்ன கேளுங்க. நான் நிக்கிறேன். 2வது. சரி, நேவிஸ் பிலிப் சொல்லுங்க. 3ஆம் வரிசையில 5 இடங்கள் சொல்லுவோம். 3ஆம் வரிசையிலையா? 5 இடங்கள் சொன்னாதான் உங்களுக்கு ஒரு புள்ளியா. முருங்கன், ஓம், முருகண்டி, ஓம், 2, முள்ளிவாய்க்கால், 3, முள்ளிவளை, 4, முள்ளிவளை, முள்ளியவளை. முள்ளிவளை இல்ல முள்ளியவளை. முள்ளியவளை, முந்தன். வாழ்த்துக்கள், நீங்க சரியா சொல்லி இருக்கிறீங்க. முந்தன் 2 இடமும் இருக்கோ? முந்தன் சிலாபத்துல இருக்கு. முந்தன் அப்ப நான் 3ஆவதா வரேன். மற்றது இப்ப ராஜினி ராஜினி ஆல்போன்ஸ் வாங்க. நீங்க போனாவில வரிசையில 5 இடங்கள் சொல்லுவோம். ஒலிகண்டி 1, ஒத்துவில் 2, அப்படி தந்துட்டீங்க. என்ன பொகந்தாடாவே என்ற ஒரு இடம் இருக்கு. உடம்புல பொகந்தாடாவே, அது போகந்தலாவே, அது போவன்னா பொலிகண்டி, பொத்துவில், பொக்கணை, என்ன 3 சொல்லி இருக்கிறீங்க. ஓகே, டைம் முடிஞ்சு 1/2 நிமிஷம் முடிஞ்சது. 1/2 நிமிஷம். 4 தான் சொல்லி இருக்கிறீங்க. அவ சொல்லி இருக்கேன் ஒன்னால. பொல்லனறுவை சொல்லல நீங்க. பொல்லனறுவை சொல்லல நீங்க. பொத்துவில் பொல்லனறுவை இருக்கு. பொருளை இல்ல, பொத்துவில் சொன்னவா அதான் 4 சொன்னவதான். 1 தான் சொல்லி இருக்கிறா. புள்ளி இல்ல. பொருளையா விட்டுட்டேன் தெரிஞ்ச இடத்து. 5 பொறுங்க, நான் வரேன். பொறுங்க, நான் சொல்ல துவங்கத்தான் போட வேணும். டைம் அதுக்கு அப்புறம் போடுறேன்னா சொல்லுங்க. பூனால சொல்லுங்க. 5 இடம். என்னதுல? பூனா புல்லுக்கு புங்கங்குளம், புளியடி என்று இருக்கோம். அங்க இல்ல. அப்ப புங்கங்குளம் என்னது நான் சொல்ல? புத்தளம் 2. பூனை, அது பூவன்னால பூனாயிடி என்ன சரியான கஷ்டம் இது. பூனாவோட ஆகலும் கஷ்டமாக எங்க பூனா பண்றது ஒன்றும் தெரியாது. பூனாவில 1/2 நிமிஷம் முடிஞ்சு. சரி, புன்னால கட்டுவாண்டுக்கு புளியந்தீவு இருக்குது, புங்குடுதீவு இருக்கு, புத்தூர் இருக்கு, புத்தளம் இருக்கு. 5 இடம் இருக்கு. சரி, அடுத்தது யாரு? ஜெயமல கேளுங்க. ஜெயமல வாங்க. 5ஆவது காவன்னாவில 5 சொல்லுங்க. காரதீவு, காக்கதீவு, காங்கேசந்துறை, காலி, காக்கா ஒரு வாரம். 4 சொல்லிட்டேன். 1 சொல்லணும். தரிசனி இடத்தന്നെ காரதீவு. வாழ்த்துக்கள். காலி, காக்காதீவு, காங்கந்துறை, காவலூர்னா ஊராத்துறை, காரனர். சரி, 5 சொல்லிட்டீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் பாரேன். வாணிமோகன். கானாவில சொல்லுங்க. கல்முனை, கண்டி, கரவட்டி, கானா, களுத்துறை, மட்டக்களப்பில எல்லாம் இடம் இருக்கும். கலியந்தீவு.
வாழ்த்துக்கள். நான் வச்சிருக்கிறேன் கந்தானை, கரடினாறு, கம்பளை, கல்லாறு, கல்முனை, கல்பெட்டி. வாழ்த்துக்கள். வாணிக்கு 5 புள்ளி, 1 புள்ளி. வாணிமோகன் உங்களுக்கு 1 புள்ளி. வேற தர்ஜினி இப்போ வருகிறேன். தர்ஷினி சண்முகனாவு. தானாவில் சொல்லுங்க. தானா தம்பாந்தோட்டை. தம்பாந்தோட்டை. தர்மபுரி. தர்மபுரி. இது இலங்கை தனங்கிளப்பு. தனங்கிளப்பு உண்டு. என்னடா வச்சோ இலங்கையில் இருக்கலன்றது தெரியுது. அதுதான் தெரியவில்லை. என்ன தெரியலன்னு சொல்றீங்க? தலவாக்கொல்லை. தலவாக்கொல்லை. ஓகே, டைம் முடிச்சிட்டு 2 சொல்லிட்டேன். வாழ்த்துக்கள், நன்றி. நான் சொல்லி வச்சிருக்கிற தம்பனை, தம்புள்ளை, தள்ளாடி, தர்மபுரம், தச்சன் போப்பு, தலவாக்கொல்லை. ஒன்றும் தெரியாது. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் ஜெயந்தி. வேற லோஜினி. தங்காலை. நான் நினைக்கிறேன் ஜெயாக்கா. சரியா சிவமணி பனீஸ்வரன் சொல்லுங்க. ஈனாவில சொல்லுங்க. ஈனாவா? ஆமா ஆமா. ஈனாவில என்ன? இருவட்டி இருக்குது. சரியான கஷ்டம், சிக்கல் தான். முடிய போகுது. இளவாலை, இருவட்டி, ராவணன் வட்டு இட பண்றது இல்லையா? ராவணன் கோட்டை. சரி, ராவணன் கோட்டை. ரம்பனையோ ரம்பன் இருக்கோ. டைம் முடிச்சு. இருபாலை இருக்குல்ல, இருபாலை இருக்கு. இருபாலை இனிவில் இருக்குது. இரத்தினபுரி இருக்கு. இறம்பு கண்ணையன்னு தான் சொல்றது. நீங்க இறம்பகுளம், இளந்த மூட்டை எல்லாம் இருக்குதானே? இரத்தினபுரி, வாழை, இரணதீவு, இருபாலை, இரணதீவு, இறம்பகுளம், இரணவாலை, இரணதீவு, இருவாலை, இருப்பட்டி, இறம்பைக்குளம், ரத்மலானை, ரத்னபுரி வளம் நான் வச்சிருக்கிறேன். வேற யார் இருக்கிறீங்க? லோஜினி வாங்கோ. மானாவில சொல்லுங்க. மானாவில மல்லாகம், மல்லாவி, மருதனார் மடம், மட்டக்களப்பு, மருதானை. மருதானை கட்டிக்காரி. மண்டதீவு, மடு, மன்னார், மட்டக்களப்பு, மருதங்கண்ணி, மகரகம, மல்லாவி, மருதனாமடம் நான் வச்சிருந்தது. சரி, வாழ்த்துக்கள். எல்லாரும் பங்கு பெற்றீங்க இல்லைங்க. ஜேசிமணி வந்த சாரி ஜேசிமணி வேணும். நானாவில சொல்லுங்க. நைனாதீவு. யா எனக்கு தெரியும் இருக்குது கன்னடம். வேற யாரும் சொல்லுங்க, நான் தெரியல. பார்த்து சொல்லுங்க. நல்லூர் இருக்கும். நல்லூர் இருக்குது, நவக்கிணி இருக்கு, நத்தாண்டியா இருக்கு, நனோயா இருக்கு, நவாலி இருக்கு, நைனாதீவு இருக்குது. வாழ்த்துக்கள், நன்றி. அன்பான உறவுகள் பங்குபெறி வணக்கம். வணக்கம் ஜெயக்கா. வணக்கம். வணக்கம் மணி. வணக்கம். யார்? வணக்கம். வணக்கம். எனக்கு தாங்க. வாரு. ஆனாவில ஒரு 5 இடங்கள் சொல்லுங்க.
ஆனாவில அம்பனை, அம்பனை, அன்னபுரம், அது எங்க இருக்கு? கிளிநொச்சி, சரி. அடம்பன், அடம்பன், இந்த சிங்கள இடமும் சொல்லலாம் தானே, அங்குருக்குல இலங்கையில் உள்ள இடங்களை தான் கேட்கிறேன். இலங்கையில தான் ஒரு அம்பாந்தோட்டை. எத்தனை வந்துடு? அரிப்பு, மன்னார்ல அரிப்பு இருக்குது. சரியா? சரி, 5 சொல்லி நான் வச்சுறேன். அரியால், யாழ்ப்பாணத்து அரியால, அச்சுவேலி, அராலி, அம்பலாங்கரை, அம்பனை என்று இருக்கின்றது. சரி, வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு புள்ளி. நன்றி. அல்லாரை அம்பாறை. வாழ்த்துக்கள் பிரியங்கா. நன்றி ஜெயநாதன் வேலையை தொடர்ந்து கொள்வோம். நன்றி வாணி, உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். தொழில்நுட்பத்தில் இருந்தவங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். பங்கு பெற்று சிறப்பித்த அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள். அதிபர் நடா தளர்ந்த அதிபர் நடாமூன் அவர்களுக்கும் நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்த கிழமை சந்திப்போம். வாணி, நன்றி, வணக்கம். அன்புறவுகளை உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்து. உங்களுக்கு இந்த நிகழ்வு பிடிச்சிருந்தால் தொடர்ந்து செய்கிறேன். நல்ல விருப்பம் இல்லை என்றால் விட்டு விடுது. நல்லா இருக்கு, செய்வோம். நன்றி. நல்லா இருக்கு. மாறி மாறி கொண்டாங்க எல்லாரும் எழுதி வச்சு போட்டு சொல்லிக்கணும். நாடுகளை இப்ப கேட்டா இந்த ஊர்களை கேட்டா மற்ற வேற இடத்துல வேற மாதிரி உண்டாக்குவோம். வேறையா கொண்டாடுவோம், பாப்போம். சரி, நன்றியா. நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது அடுத்த முறைக்கு கவனம். நன்றி, வணக்கம்.